தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் பெய்த தொடர் மழையால் VKS நகர் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஒவ்வொரு மழைக்கும் இதே நிலைதான் என்ற மக்கள் உடனடி தீர்வு காண கோரி சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இங்க ஒரு வாரமா மழை பெஞ்சு தண்ணி வெள்ளம் எல்லாமே நிக்குது. இதுல வீடை சுத்தி தண்ணி நிக்குது. பிள்ளைங்களை வச்சுட்டு இருக்கோம். ஆடு மாடு எல்லாமே இருக்கு. எங்க வீட்டுல யாருமே கிடையாது. பிள்ளைங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டமா. நான் VKS நகர்ல கிட்டத்தட்ட 100 வீடுகள் வாழ்ந்துட்டு இருக்கு. இது வருஷம் மழை பெய்யறப்ப இதே நிலைமை தான் இருக்கு. எங்களுக்கு இன்னும் நிறைய பேர் வீடு காலி பண்ணிட்டு வெளியேறிட்டாங்க. பால் கிடையாது, தண்ணி கிடையாது. வயசானவங்களை வச்சுட்டு நாங்க எப்படி வாழ்வாதாரத்தை நடத்த முடியும்? நிறைய பேர் வீட்டுல உள்ளரே தண்ணி பொந்துருச்சு. வீடு வாசல்ல கரண்ட் கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாது, பால் கிடையாது. இதே போல நிலைமை நீடிச்சுச்சுன்னா நாங்க எப்படி இந்த சுச்சுவேஷன்ல வாழ முடியும்? அரசு அதிகாரிங்க இது வரைக்கும் எங்க பார்வையில் இது குறித்த கூடுதல் விவரங்களை முதல் செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்கிட கேட்கலாம். கார்த்திகேயன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. காவிரி டெல்டா மாவட்டங்களில் ஆகாட்சி அலர்ட் விழுக்கப்பட்ட நிலையில் கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து பெய்த கனமழையினால் கும்பகோணம், வலையப்பேட்டை, PKM நகரில் உள்ள 100க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் இந்த வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதனால வீட்டில இருந்து வெளியே வர முடியாம இந்த பகுதி மக்கள் ரொம்ப பாதிப்புக்குள்ளாகி இருக்காங்க. இது குறித்து தகவல் அறிந்த ஊராட்சி மன்ற தலைவர் ராஜா ஏற்பாட்டில் ஒரு 3 ராட்சச மோட்டார்களை கொண்டு அங்கிருந்து வெள்ள நீரை அப்புறப்படுத்தி வருகிறார். இருந்த போதும் வெள்ள நீர் வடியாதனால் பகுதி மக்கள் சிரமத்துக்கு ஆளாகி இன்று சாலை மறியலில் ஈடுபட்டு முழக்கங்களை எழுப்பினர். விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.